அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுதுவதற்காக ஆசிரியர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய வழிமுறைகள் தான் பார்க்க போகிறோம். ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இதில் TRB1 youcanapply.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். TRB1 youcanapply.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ். இன் ஃபியூச்சர்லேயும் இதே நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்போ நோட்டிஃபிகேஷன் டேட்டு கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் டேட்டு அண்ட் எண்ட் டேட். இதில் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்கும் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ண முடியாது. வேறு அப்ளிகேஷன் நம்பர் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நான் வந்து பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 1 சேம் ப்ரொசீஜர் தான். அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் 1 என்னென்ன எல்லாம் மேண்டிட்டரி அப்படின்றத பார்த்துக்கணும். எஸ்எஸ்எல்சி அது 10th +2. பேப்பர் 2 அப்படின்னா பிஎட் வந்து மேண்டிட்டரி, ஒரு யூஜி மேண்டிட்டரி. பேப்பர் 1 அப்படின்னும்போது டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் வந்து மேண்டிட்டரி. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் பார்க்குறோம். இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும், நமக்கான மெயில் ஐடி கொடுக்கணும், அதை வெரிஃபை பண்ணணும். அண்ட் தென் நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வெரிஃபை ஆகிட்டு நமக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைன்இன் அப்படின்றத கொடுக்கணும். இதை கொடுத்த உடனே நமக்கான யூசர் ஐடி இங்கே வந்திருக்கும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்திருக்கும், அந்த பாஸ்வேர்டு என்ன பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்த உடனே நமக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இதில் அப்ளை அப்படின்றத கொடுங்க. இதில் கொடுத்த உடனே நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா அதை கிளிக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி இதை படிச்சுக்கலாம். என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க, எதெல்லாம் நமக்கு தேவை, எதெல்லாம் தேவையில்லை, எல்லாமே இதில் உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும். சரிங்களா? இப்போ பேப்பர் 1ன்னா என்னென்னலாம் தேவை, அது மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றதில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எப்படி பண்ணுறது, இதுக்கான ப்ரொசீஜர்ஸு, அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதோடைய நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது முழுவதுமாக இதில் கொடுத்துருப்பாங்க. கோட் ஆஃப் கண்டக்ட்டு, இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இன் சர்வீஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா சர்வீஸ் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். கொடுத்துட்டு லைவ் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இதில் கொடுத்த பிறகு சர்வீஸ் பர்டிகுலர்ஸ் கேட்பாங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க நம்முடைய ஒர்க்கிங் டேட்டு, டைமு இதெல்லாமே என்ன பண்ணணும், கரெக்டாக கொடுக்கணும். நம்முடைய எம்இஸ் ஐடி என்ன பண்ணணும், இதில் என்ட்ரு பண்ணணும். நம்முடைய எம்இஸ் ஐடி என்ன, யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அந்த ஆசிரியருடைய எம்இஸ் ஐடி என்ன பண்ணுங்க, இங்கே பதிவு செய்யுங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் அஸ் டீச்சர், எம்இஸில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுலேயும் என்ன பண்ணுங்கள், இதையும் என்ட்ரு பண்ணுங்கள். இங்கே மந்த்னா மந்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எம்இஸ் ஐடி அண்ட் ஜாயினிங் அண்ட் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட், ப்ரைவேட்லனா ப்ரைவேட்ன்றதை குறிப்பிட்டுக்கோங்க. டீச்சிங் டைப் வந்து ஃபுல் டைமாக, பார்ட் டைமாக, கன்சல்டேட், எல்லாருமே இதில் இன் சர்வீஸ்ன்றதுனால எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபுல் டைம் இருக்கிறவங்க ஃபுல் டைம்னு கொடுங்க. என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 டைப் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதை என்ட்ரி பண்ண போகிறன்றதை நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? ஹைஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் கொடுக்கணும்னா ஹைஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். சில டீச்சர்ஸ் வந்து ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் இருக்காது, அவங்க வந்து ஜிபிஎஃப் இல்லைனா சிபிஎஸ் நம்பர் இதெல்லாம் ஒன்று கொடுத்துக்கலாம். இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. 11 டிஜிட் நம்பர் இருக்கா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க.
இந்த டெசிக்னேஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிறீங்க, இப்போ எஸ்டி டீச்சர் இருக்கீங்களா, ஸ்பெஷல் டீச்சர் இருக்கீங்களான்றதை நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க. குறிப்பிட்ட பிறகு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து தமிழா இங்கிலீஷாக வந்து குறிப்பிடுங்க. என்ன சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, மேக்ஸா சயின்ஸா? இப்போ வந்து தமிழ் படிச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா சோசியல் சயின்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும், மேக்ஸ் சயின்ஸ் அப்ளை பண்ண முடியாது. இப்போ மேக்ஸ் சயின்ஸ் யார் அப்ளை பண்ணணும்னா பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணியிருக்கிறவங்க பண்ணலாம், அண்டு பிஎஸ்சி சயின்ஸ் பண்ணியிருக்கிறவங்க மேக்ஸ் சயின்ஸ் பண்ணலாம். இது தவிர லாங்குவேஜ் டீச்சர்ஸு அண்ட் வந்து சோஷியல் சயின்ஸ் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், சோஷியல் சயின்ஸ் தான் அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஓகே. கொடுத்துட்டு I have read the applications given the notification can paper 2 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். இதெல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணிக்குவோம். இந்த நேஷ்னாலிட்டி அண்ட் ஃபாதர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டு டிஃபால்ட்டாக அண்ட் ரிலீஜன் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி டீட்டில் வந்தீங்கன்னா இதில் வந்து என்ன கம்யூனிட்டிஸ் அப்படின்றத குறிப்பிடணும். தமிழ்நாடு கிறிஸ்டின்ஸ் இந்தியன்ஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுது. கம்யூனிட்டி டீட்டெயில்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன கேஸ்ட் பிஎஸ்சி எம்பிசி அப்படின்றத குறிப்பிடுங்க. ரைட். இது வந்து ஃபில் பண்ணும்பொழுது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணுங்கள். சப்கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றதான் நீங்கள் என்ன பண்ண இதில் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் ஃபாதர் நேம் குறிப்பிட்டிருக்காங்களா, ஆமாம், அப்பா பேர் இருந்தால் அப்பா பேரை குறிப்பிடுங்க. அண்ட் தென் இஷ்யூட் பை கவர்மெண்ட்டாக எஸ் தமிழ் ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு அப்படின்றத குறிப்பிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை காம்படென்ட் அத்தாரிட்டி, யார் வந்து இது இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்ஸில் குறிப்பிட்டிருப்பாங்க. பிசி பிசிஎம் ஸ்பெஷல் டெப்டி தாசில்தார் அப்படின்னா ஸ்பெஷல் டெப்டி தாசில்தார்ன்றது அதில் குறிப்பிட்டிருப்போம். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் இருந்தால் நம்பர் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக அதில் குறிப்பிடுங்க. நம்பர் இங்கே குறிப்பிடுங்க. இஷ்யூடு டேட் வந்து அதில் குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த டேட் வந்து அதுக்கான இடத்துல கரெக்டாக குறிப்பிடுங்க. ஃபஸ்ட்டு இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் மந்த் செலக்ட் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் ரெஸ்பாண்டட் டேட். கொடுத்துட்டு I certify that all the informations are correct. I will carefully furnish the details in application. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்த உடனே அடுத்தது நம்மளுடைய டீட்டெயில்ஸ் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டான இன்ஃபர்மேஷன் இதில் கொடுங்க. ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, பின்கோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோட் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சிட்டி மட்டும் போட்டுக்கிட்டு அட்ரஸ் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். உங்களுக்கான மெயில் ஐடி கொடுத்தது இங்கே இருக்கும், அண்ட் தென் உங்களோட மொபைல் நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே டிஃப்ரெண்ட் ஏபிள்டாக இருந்தீங்கன்னா இங்கே எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. சப்போஸ் இதில் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுக்கணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டா அந்த டீட்டெயிலும் கேட்காது. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த உடனே நமக்கான டிஃபால்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2க்கு எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஹெச்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், யூஜி முடிச்சிருக்கணும், அண்ட் தென் இப்போ பிஎட் இருந்தால் பிஎட், இந்த 4 குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஓகே. இது இல்லாமல் மீதி குவாலிஃபிகேஷனும் இருக்கும், தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பயன்படுத்திக்கலாம், இல்லைனா தேவையில்லை. இந்த 4 இயர் பிஎட்ன்றது வந்து 3 இயர் டிகிரி பண்ணிவிட்டு 1 இயர் பிஎட் சேர்த்து படிச்சிருப்பாங்க, அவங்க மட்டும் இதை அப்ளை பண்ணால் போதும். பேப்பர் 2க்கு இது வந்து 4 டீட்டெயில். இதில் கூடுதலாக வந்து பிஎட் பண்ணவங்களும் பிஎட் பண்ணிவிட்டு டீச்சர் ட்ரைனிங் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் இது வந்து போதுமானது.
சரிங்களா? இதுதான் ஆஸ் பர் இப்போ மார்க் ஷீட்டோட நம்பர்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் நம்பர்ஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், என்டர் பண்ணிக்கோங்க. SSLC ஈக்குவல் அந்த ஃபீல்டு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹெச்எஸ்சியில் வந்து என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதோட மார்க் பர்சன்டேஜ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டுங்க. ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயும் இயர்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அண்ட் பீரியட் ஆஃப் ஸ்டடி எந்த வருஷத்துலேருந்து படிச்சிங்கன்னு கேட்போம். ஸோ அப்போ அது வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுங்க. எல்லாம் ஏன்னா அதில் அரியர்ஸ்லாம் இருக்கும். ஸோ யாருன்னா அரியர் எதனா வச்சுருந்தாங்கன்னா அதோட இயர்ஸும் சேர்த்து இதில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டாக போட்டுக்கோங்க. அண்ட் தென் யூஜி இதில் வந்து டிகிரி அப்ளை பண்ணுறோமா ப்ரொவிஷன் அப்ளை பண்ணுறோமான்னு பார்க்குறோம். ப்ரொவிஷன் அப்ளை பண்ணுறோம். இது சர்டிஃபிகேட்டோடைய நம்பர், டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட்டு, அட்ரஸ், ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்கும். எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வந்து உங்களுக்கு எங்கே ப்ரிஃபரபிளோ அந்த சென்டர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அண்ட் தென் கிரிமினல் கேசஸ் எதனா இருக்கான்னு பார்த்தா எதுவும் ஒன்றும் அப்படின்றத குறிப்பிட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து எதுனா எக்ஸாம் எழுதி டிஸ்குவாலிஃபைடோ டிபார் பண்ணியிருந்தாங்கன்னா அது இங்கே குறிப்பிடுங்க. இல்லைனா இல்லை அப்படின்றத குறிப்பிடுங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஓகே அப்படின்றத குறிப்பிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்த உடனே நமக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறதுக்கான சொல்லுவோம். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுன்றதும் அதில் கொடுத்துருக்காங்க. இது ஜேபிஜியாக இருக்கணுமா, இல்லை கேபியாக இருக்கணுமா, பிடிஎஃப் இருக்கணுமா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கான சூஸ் டாக்குமெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜருக்கு அது போகும். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லொக்கேஷன்லேருந்து அந்த ஃபைல்ஸை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சைன் முதல்ல அப்ளிகேஷன் ஃபோட்டோ ஏற்றுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன். கிளிக் ஹியர் டு அப்லோட் கொடுங்க. கொடுத்த உடனே அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தோடனே கரெக்டாக சைடில் வியூ ஃபைல் வரும். அடுத்தது சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறேன். சைடில் இருக்கும் ப்ரிவியூவை பார்த்துட்டு அப்லோட் கொடுங்க. அதன் பிறகு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுங்க. வியூ காமிக்கும், அப்லோட் கொடுத்துருங்க. அந்த கேபிஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 10th சர்டிஃபிகேட்ஸ் செலக்ட் பண்ணி 10th சர்டிஃபிகேட்ஸ் கொடுங்க. இங்கே வேணும்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரீவியூ பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். அந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹையர் செகண்டரி இதை கிளிக் பண்ணிவிட்டு +2 இருந்துச்சுன்னா ஹையர் செகண்டரி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சூஸ் டாக்குமெண்ட், கண்டினியூ டு அப்லோட். இதுக்கு அப்போது யூஜி டிகிரி, இது மார்க் ஷீட்ஸ். யூஜி டிகிரியோட டிகிரி இல்லைனா ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. யூஜி இது டிகிரி இல்லைனா ப்ரொவிஷனல் இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து சைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இந்த வெப்சைட் போங்க. வெப்சைட் போட உடனே இதிலே கம்ப்ரஸ் ஃபைல்ஸ் பிடிஎஃப் ஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள்.
நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகும், நமக்கு கேபி குறைவாக வரணுன்றதுனால ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. நம்மளுடைய சைஸ் வந்து இதை கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். நமக்கு இது எத்தனை கேபி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கேபிக்குள்ளே கேட்டிருக்காங்க. ஸோ அது கொடுத்துட்டு கம்ப்ரஸ்ட் அப்படின்னு வரும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி அகெயின் இந்த கம்ப்ரஸ்டு பிடிஎஃப் அப்லோட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், ஃபைல் அப்லோட் ஆகிடும். அண்ட் தென் கிளிக் ஹியர் டு அப்லோட் கொடுங்க. டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடுச்சு. அண்ட் தென் கன்சாலிடேட்டட் மார்க்ஸ் வந்து இதில் அப்லோட் பண்ணலாம். அண்ட் தென் ஆதார் கார்டு கேட்கும். இந்த ஆதார் கார்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சர்வீஸ் சர்டிஃபிகேட் கேட்கும். சர்வீஸ் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணிக்கோங்க. கேபி அதிகமாக இருக்குதுன்னா செக் பண்ணிக்கோங்க ஒன் செகண்ட். நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஃபைல் அப்லோட் ஆகிடும். ஒரே ஒரு டாக்குமெண்ட்ஸ் பெண்டிங்கு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்த பிறகு இதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ஒரு முறை செக் பண்ணிக்குவோம். சரிங்களா? ரைட். என்ன கரெக்ஷன் இருந்துச்சுன்னா பேக் டு எடிட் கொடுங்க. அதில் முடிஞ்ச பிறகு ஒரு பாக்ஸாக டிக் பண்ணிட்டு வாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்குது அப்படின்றது என்ன பண்ணணும், நம்ம டிக் பண்ணி செக் பண்ணிக்கணும். இதை கன்ஃபார்ம் கொடுங்க. அக்ரி டு ப்ரொசீட் கொடுங்க. அகைன் அக்ரி டு ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்து க்ரீன் கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அக்ரி டு ஃபைனலைஸ் சப்மிட் பை அப்ளிகேஷன் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் திரும்ப என்ன பண்ணுவோம், அப்லோடான்னு கேட்கும். எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு ஐ ஹேவ் ரெட் த அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். கன்ஃபார்ம் த எபோவ் கொடுங்க. கொடுத்துட்டு அகெயின் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுங்க. மறுபடியும் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுங்க. இது முடிச்ச பிறகு அகெயின் ஐ ஃபைனலி சப்மிட் பை ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுங்க. கொடுத்த உடனே பேமெண்ட்டுக்கு நமக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும். சரிங்களா? ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே இதில் எப்படி பே பண்ண போகிறீங்களோ அதுக்கான பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டெபிட் கார்டு வச்சு பண்ணுறேன். நீங்கள் நெட் பேங்கிங் வச்சு பண்ணுறோம், நெட் பேங்கிங் வச்சு பண்ணலாம். சரிங்களா? கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே கொடுங்க. சரிங்களா?
இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த ஓடிபி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. வந்த உடனே நம்மளுடைய அப்ளிகேஷன் ஆகும், நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகும். ஓகேங்களா? கங்க்ராச்சுலேஷன், இவரோட ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் டு த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் 2026 கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆர்டர் ஐடி இதை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, இதை எந்த எடிட்டும் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேஷ்போர்டில் போய்ட்டு டேஷ்போர்டில் போனோம்னா நமக்கு என்ன ஆகும், வியூ அப்ளிகேஷன் மட்டும் இருக்கும். நம்ம அப்ளிகேஷன் என்ன பண்ணலாம், வியூ மட்டும் பண்ணிக்கலாம். நமக்கு எடிட் ஆப்ஷன்ஸ் எதுனா வேணும்னா சம்மந்தப்பட்டவங்க லாகின்லேருந்து செக் பண்ணிக்கலாம். இதை வேணும்னா வியூ அப்ளிகேஷனில் போய்ட்டு பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஹால் டிக்கெட் வரும்போது இதே பேஜில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். ஹால் டிக்கெட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ டீச்சர்ஸ்.